இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம, நமக்கு இருந்த ஒரே ஒரு தொல்ல அந்த மகேஷ். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயனும் என்னடான்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இங்க இவ்ளோ பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க. அதாவது 20% வந்து கேட்டாங்களே! என்னதான் பண்றது? குடுக்குறேன்னு வேற சொல்லிட்டோம். ஆனா மனசு வேற வந்து பார்த்தீங்கன்னா படபடத்துக்கிட்டே இருக்கு. அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக குடுக்கணும் 20% அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான், சரி ஓகே விடு. இதுக்கு முன்னாடி கௌதம் குடுத்திருந்தா 50% மொத்தமா போயிருக்கும். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30% நமக்கு சேர்த்து தானே கிடைக்க போகுது. அவங்க பண்ணதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் இதுதான் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு மனச தேத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாக்ஷாயணி கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னம்மா ஆச்சு? அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் நல்லாவே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கதைய முடிங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஆனா, நீங்க என்னடான்னா இன்னமும் முடிக்காம இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் தாக்ஷாயணி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க? எல்லாமே நல்லபடியா நடக்கும். உனக்கு நல்ல செய்தி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த அஞ்சலி ரொம்பவே சந்தோஷத்தோட ஃபோன வச்சுடுறா. இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நல்லா போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா இல்லையா? அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போம்போதே, இப்போ நம்ம அதாவது இந்த மகேஷ வந்து போட்டு தள்றதுக்கு ரவுடிங்கா சுத்து போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் மகேஷ் இருந்துட்டு, "டேய் யார்றா நீங்க? என்ன எதுக்காகடா தொரத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா கூட, "நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கியாவோட ஆள் தானடா நீயி. இலக்கியாவோட ஆள் தானே. அஞ்சலியாவ வந்து பார்த்தீங்கன்னா வேவு பார்க்குற" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அவன வந்து விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அவனும் தப்பிக்கிறான், அடிக்கிறாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். கடைசியில தலையில ஒரு அடி, கையில கால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மகேஷ் வந்து உயிர் பொழைச்சதே ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆயிடுறான். அட்மிட் ஆயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா வராங்களா இல்லையா? யார்றா இவங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா பேர வந்து யூஸ் பண்றாங்க? ஒருவேளை இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு செட் பண்ணி அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாளோ நம்மள கொல்றதுக்கு அப்படின்னு நினைக்கும்போது, இலக்கியா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கொல்லணும்னு நினைக்கணும்? இவங்கள பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாரியே வந்து தெரியலையே. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இலக்கியா இத பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இத பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து அடிக்கடி பணம் வாங்கிட்டு இருக்கான். நம்ம இப்படி வந்து சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொல்ல பார்க்குறாளா இவ. இவள இதுக்கு மேலயும் விடவே கூடாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ கார்த்திக் கிட்ட போயிட்டு நிக்கிற இந்த மகேஷ் இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறான். இங்க பாரு கார்த்திக், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டி என்னை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்லவே பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "டேய் நீ யார்றா முதல்ல நீயி? ஏதோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீயும் ஆஞ்சலியும் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ என்னடான்னா இந்த கோலத்துல வந்து நின்னுகிட்டு என் பொண்டாட்டி தான் காரணம்னு சொல்லிட்டு வந்து சொல்ற" அப்படின்னும்போது, "நான் சொல்றத கேளு கார்த்திக். உன்கிட்ட உன் பொண்டாட்டி எவ்வளோ விஷயத்த மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையுமே சொல்றேன். ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்த ஆதாரத்த எல்லாத்தையுமே பார்த்தீன்னா, உனக்கே எல்லாமே தெளிவா புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரத்த எல்லாத்தையுமே குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "என்னடா சொல்ற நீயி?" அப்படின்னும்போது தான், "ஆமா கார்த்திக், நான் சொல்றது எல்லாமே உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.